Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நாம் ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த ஃபேஸ்புக் மூலியமாக யூடியூப் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த கால ஆராதனையில் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆசிரமமாக அமையும் விசுவாசிக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கடந்த வாரத்தில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க. கருத்து நிச்சயமாகவே இந்த ஆராதனை கருத்து உங்களை ஆஸ்வதிப்பார். ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜபசித்தியோடு நீங்கள் இதை கவனிங்க. கருத்தை உங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பார். இப்போ நம்ம ஜபம் பண்ணி உங்களுக்கு போகிறோம். வானத்தையும் பூமியும் சகல அதிகாரப்படுத்த தேவனே, இந்த அருமையான முதலாம் வார ஆராதனைக்காக ஜபிக்கிறோம். ஒரு தாப்பன பிள்ளை சுமந்து போல சுமந்து கடந்த 4 மாதங்கள் அதிசயமாக நடத்தி இந்த 5ஆம் மாதம் 1ஆம் வாரத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். தாவியானவரே, இதை கேட்குற ஒவ்வொரு விசுவாசனையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது ஆசீர்வாதமாக அமைட்டு சுவாமி. அவங்க எதிர்பார்த்த காரியங்களை செய்தாங்க. பலவீனமாக சோர்ந்து போய் வியாதித்தோடு துக்கத்தோடு இருக்க மக்கள் இந்த வசன ஆறுதலாக இருக்கட்டும், வருத்த சஞ்சத்தோடு இருக்க மக்களுக்கு ஆறுதல் சமாதானப்படுத்துங்க, சந்தோஷம் கொடுத்துங்க. தொடர்ந்து இந்த பாடம் மூலமாக வசனம் மூலமாக எங்களோட பேசு சுவாமி. இது கேட்குற யாரும் எந்த ஒரு குறை இருக்கக்கூடாது. இந்த செய்தி மூலமாக ஒரு தரிசனம் பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதம் கடந்து போகுது வச்சுங்க. இயேசு நாம் பிதாவே. இது கண்மலையாண்டவரே, என்னை காக்கும் தெய்வங்களே, இந்த கண்மலையாண்டவரே, என்னை காக்கும் தெய்வங்களே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என்று மகிழ்ந்ததே சிறகுகளே, என்று மகிழ்ந்ததே சூயாரே, என் துணையாரே, பாத்திரரே, சூயவரே, என் துணையாரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்லவின நேரங்களில் உம்மை தந்தீரையாம், நல்லவின நேரங்களில் உம்மை தந்தீரையாம். சுராஜயந்தனானே, எதற்கும் பயமில்லையே, சுராஜயந்தனானே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேளையில இந்த ஆராதனை பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிச்சுவாங்க. துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு காணுற ஒவ்வொருவரையும் இந்த மாதம் விசேஷ ஒரு மாதமாக காணப்பட்டு 4 மாதங்கள் அதிசயமாக நடத்தினீங்க. எத்தனையோ பெரிய நாளை பார்க்காம மறைத்து போயிட்டாங்க. இந்த ஆராதனை பங்கு பெற ஒவ்வொரு மக்களையும் குடும்பம் ஆசீர்வதிச்சுவாங்க. எந்த விதத்தை குறைபட்டு போகவே கூடாது. இந்த வசனமாக அவள் பேசி ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. துக்கத்தோடு கண்ணீரோடு கடப்படுச்சு மக்களுக்கு கண்ணீரை தொடை தெளிச்சுவாங்க. வியாதியோடு இருக்க மக்களுக்கு அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். என் தேவனால் ஆகாத காரணம் இல்லைப்பா. சர்வ வல்ல தேவர்களோடு கொண்டிருக்கீங்க. நீ பேசும். நாங்கள் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமாக பேசி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவன் துக்கெல்லாம் சந்தோஷமாக மாறி இந்த வசனத்தை நல்லபடி கேட்க உதவி செய்யுங்கப்பா. ஆஸ்வதிங்க. உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. அநேக வேதியோடு இந்த மக்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட மக்கள் இந்த நாட்டில் ஒரு விடுதலாகன்னு சொல்லுவாங்க. இந்த செய்தி மூலமாக அவளோடு பேசும். அது கல்வார் ரத்தத்துக்கு, நீதி ரத்தத்துக்கு இதை கேட்குற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு திருச்சி மக்களையும் ஒப்பு கொடுக்குறேன். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் பிதாவே ஆமென். சங்கீதம் 86:13 வசனம் வாசிப்போம். ஒரு வசனம். சங்கீதம் 86:13 வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. சங்கீதக்காரர் சொல்றாரு, நீ பாராட்டின கிருபை பெருசு. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்து. அவர் சொல்றாரு, பாதாளத்திலே தப்புவித்து அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யமான அவர் கிருபை பெருசு, அதிசயமான. இஸ் a merciful God, is a powerful God. அவ்வளோ பெரிய தேவனோடு கூட இருக்கிறாரு. நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஒரு சம்பவம் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு குருடன் இருக்கிறாரு. மார்க் 10ஆம் அதிகாரம் 46-52 வருஷம் வாசிக்கும் போது அங்கே ஒரு இடத்துக்கு ஆண்டவராக இயேசு வராரு. பர்த்திமோன்ற குருடன் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் தெரியுது. பர்த்திமோன்ற குருடன் இருக்கிறான். அவன் தொழிலே பிச்சை எடுக்கிற தொழில் தான். அம்மா எனக்கு காசு கொடு, அம்மா சாப்பாடு கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, பிச்சை தொழில் தான். ஆனால் இயேசுவை பற்றி எப்படி கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட பிறகு அந்த இடத்துல இயேசு நடமாடுறான்னு கேள்விப்பட்ட பிறகு அவனுக்கு ஒரு ஆசை. அவன் என்ன பண்றான் வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோ வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். தொழிலே பிச்சை கேட்கறது தான். சாமி காசு கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, அவன் தொழிலே தான். ஆனால் இயேசு பற்றி கேள்விப்பட்ட பிறகு அந்த இடத்துல வரான்னு கேள்விப்பட்ட பிறகு என்ன சொல்றான் வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்துல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். குருடன் தான். ஆனா இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி கூச்சல்பட்டான். அப்போ கத்தும் போது கூட இருக்க சீஷர்கள் என்ன பண்ணாங்க, கத்தாதன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம உண்மையாக கூப்பிடும் போது நிறைய பேர் தடை பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு போவாத, இது சரியில்லை, அது சரியில்லை சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த குருடனையும் அப்படிதான் சொன்னாங்க, கூப்பிடாத, சத்தம் போடாத. ஆனாலும் அவன் சோர்ந்து போகல. என்ன பண்ணான், முதலை காட்டில் அதிகமா அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே. அவன் ரெண்டாவது என்ன சொல்றான், அவ்வளோ அவங்க சமாதானப்படுத்துறாங்க வேணாம்னு சொல்லிட்டு. ஆனாலும் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். சோர்ந்து போல பிச்சை கேட்டு
இயேசு இப்படி கேள்விப்பட்டான், தாவீது குமாரனே இன்னைக்கு இறங்கும். நீ அந்த மாதிரி எவ்வளவோ பேர் நீ கேட்டுக்கலாம், ஐயோ என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். அவன் கேள்விப்பட்ட மாதத்தில் தடைங்க, கூப்பிடக்கூடாது தடைங்க இருந்துச்சு. ஆனாலும் முதலை விட இன்னும் அதிகமான சத்தம் போட்டு தடையை மீறி அவன் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட சத்தம் போய் இயேசுவை நிற்க வச்சிருச்சு. நம்ம எவ்வளவோ தடவை ஜெபிக்கிறோம், நீ கூட கேள்வி கேட்கலாம், நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேனே, என் குடும்பத்தில் எதுவும் கிடைக்கிறது இல்லையே, என் பிள்ளைக்கு ஒன்றுமே ஆகலையே, என் கனவு மாறலையே, என் குடும்பத்தில் எது தேவைகள் சந்திக்கப்படலையே, வருஷக்கணக்காக ஜெபிக்கிறேனே அப்படி நீ கூட யோசிக்கலாம். பாருங்க, இந்த கூட உடம்பு சொன்னாங்க கூப்பிடாது, ஆனாலும் அதிக சத்தம் போட்டு கூப்பிட்டான். அவன் போட்ட உண்மையான சத்தம் இயேசு நிற்க வச்சிருச்சு. நிற்க வச்சது மாதிரி இல்லை, இயேசு திரும்ப வச்சிருச்சு. அதனால குருடனுங்கெல்லாம் பிளாக் கோட் போட்டுக்குவாங்க, ஐடென்டிஃபிகேஷன். அதை பார்த்தோம் மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிதான் இருந்தான் அந்த மனுஷன். ஆனால் அவன் போட்ட சத்தம் இயேசு நிற்க வச்சிருச்சு. இயேசு திரும்பி பார்த்தாரு, அவனை அடிச்சுட்டுவான்னு சொல்கிறார். அவனை அடிச்சுட்டுவான்னு சொன்ன உடனே அவன் அப்படியே ஏஞ்சி வரல, மேலே இருக்கிற பிளாக் கோட்டை உதவி போட்டு வரும். அருமையாக தேவச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிச்சைக்காக அந்த கோட்டை மாடுறதவன் உதவி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை பாருங்க, அவனுக்கு விசுவாசம். அந்த கோட்டை தூக்கி போட்டான், உதறி போட்டு இயேசுட வரான். இயேசுட வந்த பிறகு இயேசு கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதே இயேசு உங்களை பார்த்து கேட்கிறாரு, வாட் யூ வாண்ட் மீ டு டு? மை சன், மை டாட்டர். அம்மா, ஐயா, நான் என்ன செய்ய விரும்புகிறீங்க? வாட் யூ வாண்ட் மீ டு டு? நான் என்ன செய்ய விரும்புகிறீங்க? அதில் தேவையோடு நீங்கள் காத்துருப்பீங்க. சீன்பெட்டி மடியில், ஃபேஸ்புக் முன்னால் உட்காந்துருப்பீங்க, டிவி முன்னால் உட்காந்துருப்பீங்க. நான் என்ன செய்வேன்? உன் மகளுக்கு என்ன செய்யணும்? உன் கணவனுக்கு என்ன செய்யணும்? வீட்டுக்கு என்ன செய்யணும்? ஆஃபீஸ்க்கு என்ன செய்யணும்? டுடே our living God is asking you. The Lord Jesus is asking you. உன்னை பார்த்து கேட்குறாரு, நான் என்ன செய்யணும் விரும்புகிறேன்? அவன் பிள்ளைக்கு என்ன செய்யணும் விரும்புகிறேன்? துக்கத்தோடு வேதனையோடு காணப்படலாம். ஒருவேளை பிள்ளை கல்யாணம் ஆகலையே, ஐயோ பிரசவம் ஆகலையே, ஐயோ வேலைக்கு போகலையே, பல வேதனையோடு காத்துருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, வாட் யூ வாண்ட் மீ டு டு மை டாட்டர், மை சன்? வாட் யூ வாண்ட் மீ டு டு? அது உண்மையான அந்த கூக்குரல் அவரை இயேசு திருப்பி வச்சிருச்சு. இயேசு பேச வைக்குது. அவர் கேட்கிறாரு, அவர் நல்லா தெரியும், ஆண்டு நல்லா தெரியும் குருடன் சொல்லி. ஆனாலும் இவ்வளவு நல்லவன் சாப்பாடு வேணும், துணி வேணும், உதவி வேணும் கேட்டுதான். ஆனால் இயேசுகிட்ட சாப்பாடோ உதவியை கேட்கல, சரியான காரியங்களை கேட்டான். வாட் யூ வாண்ட் மீ டு டுன்னு சொன்னபோது அவன் சொன்னான், என் சைட் வேணும், என் பார்வை வேணும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், நம்ம சரியான இப்படி கேட்கறது ஜபத்தில் ஏதோ நம்ம கேட்குவோம், வேண்டாத கருத்துலாம் சொல்லுவோம், நீண்ட ஜபம் பண்ணுவோம், வேண்டாத கருத்து சொல்லி ஜபம் பண்ணுவோம். ஐயோ என் ஜபம் கேட்கப்படுறது இல்லையே. இவன் குருடன் உண்மையாக கூப்பிட்டான். நீங்கள் அநேக வாழ்க்கையில் உண்மை கிடையாது. அநேக நாட்டில் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் உண்மை கிடையாது. திருவிழத்தில் பங்கு பெறுறீங்க, உண்மை கிடையாது. கொடுக்குற காணிகளை உண்மை கிடையாது. ஒரு திருச்சியில் உண்மை இல்லை, குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அருமையான தேவனே, உங்களை சரிப்படுத்துங்க. அவ்வளோ தடைகள் மத்தியிலையும் அவன் சோர்ந்து போகாத, இயேசுவே தாவீது குமாரனே என்று கூப்பிட்டான். நீங்களும் நீ உண்மையாக கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களோட பேசுவார். You are worshiping a living God and a dead God. கர்த்தர் நிச்சயமா பேசுவார். ஏசு 30:21 சொல்றாரு, நீ வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா எங்க போகணும் தெளிவா அவர் பேசுவது. அவருடைய பிள்ளைகளோடு பேசுவார். உயிருள்ள தேவன் ஆராதிக்கிறோம். நிச்சயம் அவர் பேசுகிற தேவன். அந்த ஏரியோட பேசினார். நான் என்ன செய்யணும்? பார்வையில் தெரியும் தான், நான் என்ன செய்யணும்?
அவன் பணமும் காசோ உதவி கேட்கல, எனக்கு சைட் வேணும். அவன் கேட்டான், கரெக்டான கேள்வி கேட்டான். இன்னைக்கு நீங்களும் சரியான உங்களை சரணம் பண்ணி கேட்பார்கள், கர்த்தர் நிச்சயம் தேவை சந்திப்பார். மலை போல பிரச்சனை இருந்தாலும் பனி போச்சு அமைப்பார். நீ காலையில் நிறைய ஜெபித்தோம், நிறைய பிரச்சனையோடு இருந்தாங்க. சற்று முன்பாக ரெக்கார்டிங் பண்ணாலே கூட ஜெபம் பண்ணாங்க, கேட்டாங்க, பிரச்சனையோடு இருந்தாங்க. டிப்ரெஷன் 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 அப்படியே தேவச்சனமே தேவவாசம் சத்தியமான வாசம். சர்வவல்ல தேவன் கூட இருக்கிறாரு. இந்த கேட்டுக்கொண்டு ஒரு சகோதரியம் தலை காலவழி சரணம் பண்ணுங்க. உன் கண்ணை வாய் செவியோ ஒப்பு கொடுங்க, உண்மையா இருங்க. கர்த்தர் நிச்சயம் தேவ சந்திப்பார். அந்த குருடன் உண்மையா கூப்பிட்டான், இயேசு நிக்க வச்சான், இயேசு திருப்பி பேச வச்சான். அவன் கேட்டபடியாகவே ஆண்டு சொல்றாரு, வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பார்த்தீங்களா, பிச்சை கேட்டது ரோட்ல உட்கார்ந்துருந்தவன் இன்னைக்கு இயேசு பின் செல்ல ஆரம்பிக்கிறான். நாமமாக இன்னைக்கு எவ்வளோ பேர் கண்டிருந்து குருடா இருக்கிறாங்க. இயேசு அறியல. இது கேட்டு சகோதரியே, இது உண்மையில விட பாரம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த பாரத்தை கொடுத்து பார்வையில்லாத ஜனங்களுக்கு, அறியாத ஜனங்களுக்கு அன்பு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுப்பார். இரண்டாவது காரியமாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எவ்வளவு நல்ல பாரு. அவரோடு கூட எழுப்பி அவரோடு உட்காரவும் செய்திருக்கிறார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் அறிவிச்சார். அந்த நிச்சயம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் அதிசயமா நம்ம நடத்துகிற தேவன், இறக்கத்தில் ஐஸ்வர்யவான், அப்பேற்பட்ட தேவன் அவரோடு உட்கார வைக்கிறார். நம்ம ஜெரமியா 31:3. பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஜெரமியா சொல்றாரு, பூர்வ தரிசனம் சொல்வாரு. ஆம் ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை எடுத்துக் கொள்ளுகிறேன். பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு. 32ஆம் அதிகாரம் அதிலே 17, 18, 19 நிதானம் ஒரு வாசம். கர்த்தராகிய ஆண்டவரே சொல்றார். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். எல்லாத்தையும் உண்டாக்கினேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம். Such a wonderful God we have சகோதரி. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, சர்வ வல்ல தேவன் உங்க அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இது மூலமா பேசுறாரு. இது வாக்குத்தத்தமா எடுத்துக்கோங்க, இந்த மாசத்துக்கு வாக்குத்தத்தமா எடுத்துக்கோங்க. சர்வ வல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்க தேவை சந்திப்பார், உங்க பிள்ளையோட தேவை சந்திப்பார், உங்க கணவன் தேவை சந்திப்பார், குடும்ப தேவை சந்திப்பார். ஐயோ, எவ்வளோ நாள் செபிச்சிருக்கேன் கிடைக்கலையே. நிச்சயமாகவே உங்க அர்ப்பணிங்க. கேட்டு நீங்க முழுமையை அர்ப்பணிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க டிப்ரெஷன் போகும், உங்க வேதனை போகும், உங்க பன்னெண்டு போகும். யாராவது மன்னிக்காத இருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லு, நான் எல்லாரும் மன்னிக்கிற கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த வசனமாகவே சர்வவல்ல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், உடன்படிக்கை உண்மையான தேவன். ஆபிரகாம் சொன்னாரு, உன் சந்நிதி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஈசாக்கு சொன்னாரு, உன் சந்நிதி ஆசீர்வதிப்பேன். யாக்கோபு சொன்னாரு, உன் ஜனங்க தூளை போல இருப்பாங்கன்னு சொன்னாரு. அம்மையா தேவச்சனமே, அதே ஆண்டவர் உடன்படிக்கை உண்மையுள்ள தேவன், நீ ஒன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக. 18ஆம் வசனம் வாசிப்போம். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும். 1000 தலைமுறை கிருபை செய்கிறார். நம்ம கொஞ்சம் உண்மையா இருந்தா 1000 தலைமுறைக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார்.
பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் அவர் யோசனையிலே பெரியவராக இருக்கிறார், செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். பக்தன் பாரு, யோசனையோ பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 உன்னத தேவனே, ஓசனா 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 கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரை, ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. எரேமியா 32:17 வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ தேவரீ உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். பூமி எல்லாத்தையும் உண்டாக்கினீங்கப்பா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கிடையாது சுவாமி. நடக்கிற சம்பவங்கள்லாம் அவர் மறைவாதி உலகம் முழுவதும் இந்த கொரோனா பாதிக்கப்பட்டு வெளியிடுறாங்க. அவர் அறியாமல் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவர் தான் அனுபவிச்சிருக்கிறார். அபியா தேவச்சனமே முடங்கு கத்து நிச்சயம் செய்வார். சீக்கிரமா லாக்டவுன் எல்லாம் திறப்பார். இஸ்ரேலில் லாக்டவுனாக இருக்குது, ஆஃபீஸில் லாக்டவுனாக இருக்குது, ஸ்கூலில் லாக்டவுனாக இருக்குது, ஆஃபீஸ் எல்லாம் லாக்டவுனாக இருக்குது. முடங்கான முடங்கு, 100 குண்ட முடங்கான முடங்கு. ஜெரமியா 30:1 சொல்றாரு, என் தலை தண்ணீர் நடக்கும் இருக்குமே, இது ஜனங்களுக்காக நான் புலம்புவேனே அழுவேனே சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய தேவராத்துக்காக அழைச்சிருக்கிற சோழி தானியேலை போல, ஜெரமியா போல, இஸ்ராவை போல முடங்கிறதுக்காக நாளை அழைச்சிருக்கிறார். முடங்கும் போது சர்வல தேவன் நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்பார். தானி ஜெபத்தை கேட்டார், மோசே ஜெபத்தை கேட்டார், ஆபிரகாம் ஈசாயாவும் தேவன் கேட்டு தேவன் நிச்சயமாகவே நம்ம ஜெபத்தை கேட்பார். அவர் கேட்கிறார். எசேக்கியேல் 22:1 நான் 1 மனுஷன் தேர்னேன், ஒருவனை காணே அப்படின்றார். திறப்பிடிக்கிற 1 மனுஷனை தேர்ற ஒருத்தனை காணுமே. ஒரு எஸ்ரா போதும், ஒரு மோசே போதும், ஒரு தானியேல் போதும். தானியேலா இருக்கக்கூடாதா? ஒரு எஸ்ராவா இருக்கக்கூடாதா? நெகமியா இருக்கக்கூடாதா? கர்த்தர் உன்னை கொண்டு ஜாதியில் இருப்பார். தேவன் அவங்களை ஆசிர்வதிப்பார். 3வது காரியமா கர்த்தர் சொல்றாரு. 3வது காரியமா ரோமர் 5:8 God is love. அவர் அன்புள்ளவர். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, பாவிகளாய் இருக்கையிலே யோசிச்சு பாருங்க, நம்ம நீதிமானா இருக்கும்போது வரல, பாவியா இருக்க நம்ம தேடி வந்தார். Such a wonderful God. நான் அரசியலையும் ட்ரேடிலையும் கேம்ஸ் உலகப்புறா ஓடிக்கொண்டிருந்தேன், என்னை தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஐஸ்வர்யம் பாவிகளாக இருக்கிறவன் தேடி வந்து
எங்கேயோ நம்ம கண்மலை மேல் ஏற்றி வச்சிருக்கிறார். நம்ம முதல்ல பாட்டாக பாடணும். கண்மலை மேல் ஏற்றி வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சாலுமே நம்ம கொஞ்சம் கீழ்படுத்தா போதும், கத்தை உயர்த்துவார். உன் அவாலாக்கம் தலையாக்குற தேவனோடு கூட இருக்கிறார். யோவான் 3:16 சொல்றாரு, ஒரே மகன் இயேசுவை நமக்காக கொடுத்தார். ஒரே மகன். அந்த அளவுக்கு வைராக்கி உள்ளவர் நம்ம உண்மை. வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பரம குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நம்மளால யாரும் கெட்டு போக நித்திய அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவரை நம்ம கிஃப்டா கொடுத்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் லவ்வுக்கு அளவே கிடையாது, அளவே கிடையாது. அந்த மாதிரி இயேசு நம்ம கிஃப்டா கொடுத்தார். அவர் இருக்கிறதுனால தான் நீ நாளை இப்போ உட்கார்ந்துக்கணும். இது கேட்டு உட்கார்ந்து கேட்டு சகோதர சகோதரியே, அவர் அன்பு அளவில்லாத அன்பு. பிதாவாகிய தேவன் கிஃப்டா நம்ம கொடுத்தாரு. அவர் ஜீவனை கொடுத்து நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. வெளியிலா பொண்ணெல்லாம் இல்லை, ஜீவனை கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. வாட் எ பிரிவிலேஜ். இது காசு கொடுத்து வாங்கின நம்ம ஒரு ராஜாக்களும் ஒரு ஆசாரிகளும் ஆசாரிகளும் மாற்றிருக்கிறாரு. அப்பேற்பட்ட தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்களை ஆஸ்வதிப்பார். உபாகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கொஞ்சமா தான் இருந்தீங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைதனை வீடாகிய எகிப்தினின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். அதே போல நம்ம ஒவ்வொரு மீட்டுக் கொண்டார். எங்கேயோ அடிமைதனில் இருந்தோம், உலகத்து அடிமையா இருந்தோம், பாவத்தை அடிமையா இருந்தோம். நான் மீட்டுக் கொண்ட சகோதரி நினைச்சு பாருங்க. ஆதியில் இந்த அன்பு எங்கே ஓடுது? வெளிப்படுது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, ஆதியில் இருந்த அன்பு எங்கே? சகோதரியே, ஆதிலே ஆண்டு ஏற்றுக்கொண்டு போய் எங்கெல்லாம் ஓடுனீங்க, வடையாந்தீங்க. ஆனால் இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து உனக்கு அந்த விசுவாசி. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அதுக்கு அன்பு இல்லை. கம் பேக். அருமையான சகோதரியே, கம் பேக். ஞாபகம் எடுத்துட்டீங்க. துணிகரமா கம்மின்னு எடுக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்கத்துல பேசுறது இல்லை, கூட இருக்கிற பேசுறது இல்லை. You will go to hell, dear brothers and sisters. Correct yourself. உன் கண்ணு சரியா இருக்குதா? வாய் சரியா இருக்குதா? குறை சொல்லிட்டே இருக்கிறீங்களா? உங்களை கரெக்ட் பண்ணிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Deuteronomy 7:8 வாசிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைதனை வீடாகி எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். அதே போல நம்ம மீட்டுக் கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவர் கரத்தில் இருக்கிறீங்க. என் ஆடுகளின் சத்தத்தை அறியும். யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும். அவன் கயத்தில் இருக்கிறாங்க, என் கரத்தில் இருக்கிறாங்க. 27-10-27-28 வாசம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒரு நாள் கெட்டு போகாது. ஒருவனும் அவைகளை என் கையில் நின்று பறித்துக் கொள்வதும் இல்லை. இயேசு சொல்றாரு, என் கையில் யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. ஆரேச நம்ப கண்ணின் விழி கூட நம்மளை வச்சிருக்காரு. யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. Such a wonderful God we have. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-8 வாசிப்போம். தேவனே தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, இரக்கத்தில்
ஐஸ்வர்யவான், இது அன்பு கொடுத்துக்கிறார். முதலாவது பார்த்தோம் அவர் மெர்சிஃபுல் காட், ரெண்டாவது பார்த்தோம் கைண்ட்னஸ், இறங்குது ஐஸ்வர்யவான், கைண்ட்னஸ் அவர்கிட்ட. மூணாவது காரணத்தை பார்க்குறோம், காட் இஸ் லவ், அன்பு கூறுகிறவர். அவர் சொல்றாரு, வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, அக்கிரம் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவரோடு அவர் எப்படி இருந்தார் அது மாதிரி உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அவர் என்னக்கா மரித்தார், அடக்கப்பட உயிரோடு இருந்தார். வாயில் அறிக்கை செய்தால் போதும். ரோமர் 10:9 சொல்லிக்கிறாரு, வாயில் அறிக்கை செய்தால் போதும், அவன் மீண்டும் வரப்போறான்னு சொன்னா போதும் ரட்சி. இது போய் பைபிள் காலேஜ் படிக்க தேவையில்லை. இருக்கிற இடத்துல கேட்கிற சகோதரி சகோதரியே, இதுவரைக்கும் அந்த ரட்சிப்பு நிச்சயம் இல்லாதவங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க, ஆனால் இயேசு உங்களுக்காக மரித்தார், உயிரோடு இருந்தார், மீண்டும் வரப்போறார். அவர் வருகை திருடர் போல இருக்கும். விசுவாசத்தை அறிக்கை செய்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இடத்துல ரட்சி கொடுப்பார். எபேசியர் 2 அதிகாரம் 6 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். Such a wonderful God we have. அவரோடு உட்கார செய்திருக்கிறார். எங்கேயோ இதை நம்ம தூக்கி எடுத்து சங்கீதம் 40 அதிகாரத்தை சொல்றாரு, சங்கீதத்தில் ஊழையால் தூக்கி எடுத்து கண்மலை மேலே சேர்க்கிறார். சொல்றாரு, ஊழையான சேற்றில் தூக்கி கண்மலை மேலே சேர்க்கிறார். அது போல கேட்டு ஒவ்வொரு சகோதரியும் ஊழையான சேற்றில் இருந்தோம், நம்ம தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி வச்சிருக்கிறார். சச் வண்டர்ஃபுல் காட். நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. வீட்லேயே கேட்கறதுக்காகவும் வேதம் அதிகமாக வாசிக்கவும் செவிக்கவும் எனக்கு தருணம் கொடுத்துருக்கிறார். சரி, முன்பாக ஃபோன் வரும்போது ஒரு ஃபோன் பண்ணாங்க, ஆஃபீஸர் காலை 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, நீ பைபிள் வாசியா? அது டிப்ரெஷன். ஏன் டிப்ரெஷன் வருது, ஏன் பிரச்சனை வருது? கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு. நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணாங்க, பைபிள் வாசியா? நேரம் செபிக்கிறேன் பைபிள் வாசி நேரம் இல்லை. இன்னும் கூட நம்ம கிறிஸ்தவன் சொல்கிறோம், விசுவாசின்னு சொல்கிறோம், பைபிள் வாசிக்கிறேன். வேத வசனம் இயேசு ஒன்றா இருக்கிறாங்க. வேத வசனம்னா யூ நோ லைஃப். ப்ராவர்ப்ஸ் 4 அதிகாரம் 20, 21, 22. என் மகனே மகளே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இந்த வார்த்தையை காத்துக்கொள்ளும் போது கொலஸ், பிபி, சுகர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். அது ஜீவ ஊற்று புறப்படும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். இது கண்டுபிடிக்கிறது லைஃப். இது இல்லைன்னா லைஃபே இல்லை. அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் கொடுக்குறது தேவனுடைய வார்த்தை தான். டைம் இல்லை, நேரம் இல்லை. மாமல்லியா நம்ம 23 சங்கீதம், 90 சங்கீதம், 103 சங்கீதம் அப்படி இல்லை. ஆதியா மல்லிகா வரைக்கும் நிறைய ப்ராமிஸும் இருக்குது, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது ப்ராமிஸ் வேணும்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் வாசிக்கணும். இந்த உடன்படிக்கை வார்த்தையை ஒரு இது கடவுள் உட்க வேண்டும் நடவது தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அருமையான தேவச்சனமே, கீழ்ப்படியும் போது கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிப்பாராங்க. 4வது காரியமாக பார்க்குறோம், 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும். ஆண்டு சித்தன்னா எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கும், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக. பெருகிறவர்களாக இருக்கணும். பவுல் கொரிந்தியர் எழுதி சொல்றாரு, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக. பெருகிறவர்களாக இருக்கணும். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபை பெரிய செய்வார். தேவச்சனே, நீங்க அப்படியா இருந்தீங்கன்னாக்கா மல்டிப்ளை பண்ணுவார் ஆண்டவர். உண்மையா இருக்கும் போது 1 பேதுரு 3 அதிகாரம்
10-11 வாசிப்போம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த நாவை காத்துக்கொள்ளணும். ஏன்னா கேட்டு போன நாவு தான். இதனாலதான் நிறைய குடும்பம் போயிடுது. நிறைய குடும்பம் கோர்ட் கேஸ்ல இருக்குது. அதனாலதான் யாக்கோபு 3 சொல்ல நாக்கை பற்றி சொல்லியிருக்கிறார். அவையா தேவச்சனமே இதை காத்துக்கொள்ளணும். நாக்கை காத்துக்கொள்ளணும். அவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவர். அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை காத்துக்கொள், ஒரு நாவை காத்துக்கொள் என்றார். அடுத்த வருஷம் சொல்லி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. செவி கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் சொல்றாரு. சொல்றாரு, நான் இருக்கிறது கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்னுடைய கிருபை தான் அப்படி செய்தது அப்படின்றார். பத்தியா, கிருபை, சுத்த கிருபை. நான் ஜீவனோடு இருக்கிறேனாக்கா நீ உயிரெல்லாம் பயந்துருக்குது. சுத்த கிருபை. 4 மாதம் நடந்துட்டாரு. 5ஆம் மாதம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் சுத்த கிருபை சகோதரி. இன்னொரு வருஷத்தை வாசிப்போம். 1 பேர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இதான் இந்த நாட்கள்ல ஒருத்தர் உதவி செய்யுங்க. எவ்வளோ பேர் பாவம். நீ கூலி வேலை செய்யக்கூட வசதி கிடையாது, பாவம். யார்கிட்ட போய் கேட்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஆட்டோ டிரைவருங்க, டாக்ஸி டிரைவருங்க, பக்கத்துலேயே இருப்போம், நம்ம வசதியாக இருப்போம், கொடுத்து உதவி பண்ண மாட்டோம். அம்மியா தேவச்சேர்வே நம்ம விடுத பார். வாட் வி சோ வி வில் ரீப். தேவையோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ கொடுத்து பாருங்க. வாங்குவதை காட்ட கொடுப்பது நல்லது. நீங்கள் செய்து பாருங்க. கத்த உங்களுடைய குடும்பத்தை கத்த ஆசீர்வதிப்பார். 1 பேர் 5ஆம் அதிகாரம் 5-6 வாசி. அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து யூதாஸ் காட்டி கொடுக்குறான் தெரியும். ஆனால் அவர் கால கடவுனார், தன்னை தாழ்த்தி காமிச்சு கொடுத்தார். குறை சொல்ற சவன் சொல்லியே அது ஒரு ஆவி, பொல்லாத ஆவி. அது குறை சொல்லி எல்லா மேலும் குறை சொல்லியே இருப்பாங்க. பாஸ்டர் குறை சொல்லுவாங்க, சகமே குறை சொல்லுவாங்க. யூ வில் கோ டு ஹெல் பிரதர் சிஸ்டர், யூ வில் கோ டு ஹெல். அது குறை சொல்லி நிற்க வைக்கணும். மற்றவர்கள் பேம் பண்ணக்கூடாது. உன் கண்ணில் இருக்கிறத துணி எடுக்கலை, மற்ற கண்ணில் எடுக்கிறது பார்க்குற, உன்னை கரெக்ட் பண்ணிக்கணும். கத்த நாட்டில் 5ஆம் மாதம் முதல்ல வாரத்தில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னை சரிப்படுத்திக்கோ. உன் நிமித்தமாக உன் குடும்பம் பாதிக்கப்படுது, உன் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. உண்மையாக இருக்கும்போது தேவன் சமீபமாக இருக்கிறான்னு சொல்லி 145 18ஆம் வசனம் வாசி. உண்மையாக இருக்கும்போது கத்த உன்னை அதிகமாக ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்ம தேடி ஆண்டவர் வருவார். கனவுலாம் பேசுவார், தர்ஷனம் பேசுவார். காலை மாலை வாசிங்க. ஒரு ஆரோக்கியமாக சமாதானம் சந்தோஷமாக இருக்க தேவன் உதவி செய்வார். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை
அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களோடு பேசிங்க சுவாமி. முன்னால் உட்கார்ந்து ஒவ்வொரு சகோதரியும் கருத்து கொடுக்குறேன். வந்து யாரும் பெருமையாக கொடுக்கக்கூடாது. தெரியவுடன் அநேக தடைகள் மத்தியில் உண்மையாக கூப்பிட்டான். நிற்க வச்சா இயேசு நிற்க வச்சான், இயேசு பேச வச்சான். அவன் பார்வையிடலாம் தெரிவிப்பானான். இன்றைக்கும் சௌகரியன் போர்வையில் இருக்க சௌகரியம் நம்ம ஜபம் கேட்டு எவ்வளோ கேட்டுக்கிறோம், கிடைக்கல. அவன் உண்மையாக கூப்பிட்டான். அவன் இயேசுகிட்ட வரும்போது அவன் அழுக்க உதறி போட்டு வந்தான். பார்வையிடலாம் தெரிவிப்பானான். இதை கேட்டு சௌகரியம் வியாதி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அர்ப்பணிக்கும் போது அவன் பெற்றுக்கொள்ள சந்தோஷமாகத்தை உனக்கு கொடுப்பார். வாட் யூ வாண்ட் மீ டு நான் பார்த்து கேட்டார். அதே ஆண்டவர் நாளிலும் நான் பார்த்து கேட்குறவராக இருக்கிறாரு. இதை கேட்டு சௌகரிய ஜெப வேலையில் அர்ப்பணிப்போம். கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராங்க. நம்ம கேட்ட வசனபடியாகவே இறக்கத்தை ஐஸ்வர்யான் கூட இருக்கிறாரு. அன்பு சந்தோஷமானும் ஈடு பொறுமை கொடுத்தது நம்ம கூட இருக்கிறாரு. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், எல்லாமா இருந்து நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்ம அர்ப்பணிப்போம். இந்த மாதம் கத்தவங்களையும் குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பார். பொன்னான கருத்துக்குள் விசுவாசம் ஒவ்வொருவரும் கொடுக்குற சுவாமி. எந்த விதத்துக்கு குறைப்பட்டு போகவே கூடாது. அந்த தருணிகள் எல்லா பலவான போட்டியும், எல்லா பிசாஸ்கிரிகளும், எல்லா மந்திரவாதிக்கிரியும், அந்த கால சக்தியை யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்குறேன். அந்த ஏரியாவை விட்டு, அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை கொடுக்குறேன். இந்த சரௌண்டிங் இருக்கிற எல்லாம் கொரோனா வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, இது கேட்டு ஒவ்வொரு விசுவாசம் பயந்து நடிகை ஒவ்வொருக்கும் அந்த பயத்தை எடுத்து போடு சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க. சமாதானம் தாங்க. என்னோட சமாதானம் வச்சிருக்கேன் உலகம் அல்லன்னு சொன்னீங்களே. இந்த நாளில் கேட்டுக்கூட ஒவ்வொரு விசுவாசனையும் ஆஸ்வதிச்சுவாங்க. குடும்பமாக துக்கத்தோடு வேதனையோடு குடும்பத்தை ஆஸ்வதிங்க. கண்ணிலாம் துடைக்கிறவங்களோடு கூட இருக்கீங்கப்பா. 21:4 பிரகாரம் எல்லா முகத்தையும் கண்ணீர் துடைக்கிறவங்களோடு கூட இருக்கீங்க. ஏசியா 28 பிரகாரம் அப்படியா கண்ணீரை துடைக்கிறவங்களோடு கூட இருக்கீங்க. இந்த நாளில் கண்ணீரை துடைக்கிறவங்களோடு கூட இருக்கீங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரை துடைத்து சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த மே மாதம் இந்த குடும்ப ஆசுவமாக இருக்கட்டும். இது கேட்ட ஒவ்வொரு விசுவாசத்தையும் ஆசுவம், குடும்பத்தை ஆசீர்வதிச்சுவாங்க. பொன்னான கருத்து கூட ஒப்பு கொடுக்குறேன். ஃபேஸ்புக் மூலியமாக, யூடியூப் மூலமாக இது கேட்கிற ஒவ்வொரு விசுவாசத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவ சந்தோஷம் சமாதானம் விசேஷமா எல்லாரோடும் சந்தித்திருப்பதாக. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.